தமிழ்நாடு அரசு இன்று அரசாணை 23 வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த வருடம் ஆனுவல் பிளானரில் 2 முறை நடத்த போவதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஏற்கனவே மேக்ஸிமம் குவாலிஃபை மார்க்ஸ் டிசைட் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதை தான் 5% ரெடியூஸ் பண்ணி அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே நடைமுறையாக இருந்த தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேட்டகரி 150 கொஷினுக்கு பேப்பர் 1ல் 60% அல்லது 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். பேப்பர் 2லேயும் 60% அல்லது 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதர்ஸ் 150 கேள்விக்கு பேப்பர் 1ல் 55% அல்லது 82.5 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். பேப்பர் 2லேயும் 55% அல்லது 82.5 மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ரவுண்ட் ஆஃபாக 82. இப்போது திருத்திய மதிப்பெண் வெளியிட்டிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் 150 கொஷின்ஸ்க்கு பேப்பர் 1ல் 60 அல்லது 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும். பேப்பர் 2லேயும் 60 அல்லது 90 மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி 150 மார்க்ஸுக்கு 50% அல்லது 75 மார்க்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேப்பர் 1 and 2லேயும். அடுத்தது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வரவங்க 150 கொஷினுக்கு 40% அல்லது 60 மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே நடைமுறையை தான் ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசாலையும் பின்பற்றாங்க. பல ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கையின் அடிப்படையில் இப்போது திருத்திய மார்க்ஸ் அடிப்படையில் அரசாணை வெளியிட்டிருக்காங்க. இந்த நடைமுறை எப்போ இதாகும்னா, கடந்த ஆண்டு நடந்த ஆசிரியர் தேர்வு தகுதித் தேர்விலையும் இதே திருத்திய மார்க்கு தான் பின்பற்றப்படும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாட்டி பல பேர் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.